ரவிச்சந்திரன், பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் குறிப்பாக பாமக, தேமுதிக இதெல்லாம் கூட்டணியில் இதுக்கு முன்னாடி இருந்த கட்சிகள், இப்போ அதுக்கான பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாத்தையுமே செல்வ பெருந்தகை சந்திக்கிறாரு, பேசுறாரு. இது போய் சந்திக்கிறதெல்லாம் கூட்டணிக்கான விஷயமா இருக்க முடியாது. செல்வ பெருந்தகை ஐயா தன்னுடைய காங்கிரஸ் சத்தியமூர்த்தி பவன்ல யாரையா சந்திச்சா கூட அவரால் கூட்டணியை முடிவு பண்ண முடியாது. ஏன்னா கூட்டணி முடிவு பண்ண போறது அங்க நிதி கூட்டணியில யாராவது இருந்தாங்கன்னா அவங்க தான் முடிவு பண்ண போறாங்க. திமுக தான் முடிவு பண்ண போகுது காங்கிரஸ்ல யார் தலைவரா இருக்கணும், அழகிரி போயிடணும், செல்வ பெருந்தகை வரணும், அதுக்கு முன்னாடி ஒருத்தர் போயிடணும், அழகிரி வரணும், அதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இந்த திமுக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நீங்க சொல்றீங்கன்னு நான் எடுத்துக்கிறேன், வச்சுப்போம். அதிமுக பத்தி தானே எல்லாரும் பேசிட்டு இருக்கீங்க. திமுக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ திருமாவளவன் ஐயா எதுக்கு பாஜக பாமக இல்லாத கூட்டணி தான் நான் சேருவேங்கிறாரு. பாஜக கூட்டணி திமுக வரப்போறது இல்லை. அவரை யாருக்கு சொல்றாரு? அது அதிமுகவுக்கும் விஜய்க்கோ தானே சொல்றாரு. பாமக இருந்தா நான் இருக்க மாட்டேன்னு யாருக்கு சொல்றாரு? திமுகவுக்கு சொல்றாரு. திமுக கூட்டணியில் இருக்கின்ற திருமாவளவன் ஐயா பாஜக இருக்கக்கூடாதுன்னு யாருக்கு சொல்றாரு? திமுக சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? விஜய்க்கோ அதிமுகவுக்கோ சொல்றாரு. பாமக இருக்கக்கூடாதுன்னு யாருக்கு சொல்றாரு? திமுகவுக்கு சொல்றாரு. அவரை வச்சுக்கோங்க. பொதுவாக வைகோ மதிமுகவை பொறுத்த வரைக்கும் இப்ப துரைமுருகன் ஐயா என்ன முடிவெடுக்க போறாருங்கிறது தான் நல்ல தெளிவா இருக்கு. போன முறையே நீங்க பாத்தீங்க, அவர் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னாரு, தனி சின்னத்துலதான் நிற்பேன் அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்னாரு. அப்போ நேரு ஐயா முதல்ல ஓட்டு கேளுங்க அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னாரு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப அவங்க துரைமுருகத்தை வைகோ ஐயா திமுகவோட இருக்கிறாரு அப்படின்னு உங்களால உறுதியா சொல்ல முடியுமா? நம்பர் 1. 3வது, இப்ப விஜய் என்ன முடிவெடுக்க போறாருங்கிறது எல்லாருக்கும் ஒரு பிரச்சனையா இருக்கு. விஜய் நான் தனியா கூட்டணி வைக்க போறேன், யாரா இருந்தாலும் வாங்க கூட்டணி ஆட்சியில பங்கேற்போம் அப்படின்னு சொல்றாருன்னு வச்சா முதல்ல போகக்கூடியது கம்யூனிஸ்டும் திமுகவும் இருப்பதற்கு நிறைய சாத்தியங்கள் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். ஸ்டாலின் ஐயாவுக்கு ஜெயலலிதா அம்மா மாதிரி ஒரு தைரியம் இருந்தது அப்படின்னு சொன்னா, தைரியம்னா என்ன, அந்த ரிஸ்க் எடுக்கக்கூடிய மனப்பான்மை இருந்ததுன்னு சொன்னா காங்கிரஸை கூட நீங்க போயிட்டு வாங்க, நாங்க 200 சீட்ல நிக்கிறோம், பாமகவுக்கு ஒரு 30 சீட்டு கொடுத்துக்கிறோம், மற்றவங்களுக்கு எல்லாம் ஒரு 4 சீட் கொடுத்தா கூட அதே திமுக சேர்த்துப்பாங்க, ஜவஹர் உள்ளாலும் உதயசூரியன்ல நிற்பாரு. இன்னொரு கூட்டணியை ஃபார்ம் பண்றீங்களா சார்? காங்கிரஸையும் ஒரு பேட்டி சொல்றேன், நான் முடிச்சதையும் கம்யூனிஸ்டையும் ஓட் சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. விஜய் கிட்ட போங்க, நம்ம ஓட்டு எப்படியா இருந்தாலும் அங்கதான் போகும், அதிமுக போகாதுன்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. அப்ப காங்கிரஸும் போயிடும், கம்யூனிஸ்டும் போயிடும். இந்த திமுக கூட்டணியை பற்றி எதுவுமே பேசாமல் நாம தொடர்ந்து என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னா அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணி பத்தி பேசுறோம். அதிமுக பாஜக கூட்டணி உருவாச்சு அப்படின்னா கோயம்புத்தூர்ல எஸ்பி வேலுமணி வீட்டு திருமணத்துல அண்ணாமலை எல்லாரும் சந்திக்கிறாங்க, பாஜக நிர்வாகிகள்லாம் சந்திக்கிறாங்க. அதன் பிறகு அமித்ஷா தனிப்பட்ட முறையில் சந்திக்கிறாரு. அடுத்தது பாஜக அதிமுக கூட்டணி உருவாகுது. இந்த பக்கம் சேலத்துல ஜி.கே. மணியினுடைய வீட்டு திருமணத்துக்கு திரு ஸ்டாலின் போறாரு. இப்போ செல்வ பெருந்தகை தைலாபுரத்துக்கு போறாங்க. அடுத்துதான் இந்த கூட்டணிகள்லாம் உருவாகிறதுக்கான வாய்ப்பு சேம் சிம்டம்ஸ் தான். இந்த பக்கம் எப்படி உருவாச்சுதோ இந்த பக்கமும் அதே மாதிரி உருவாகும். இல்ல, நான் இந்த பக்கத்துக்கு வந்தேன். நீங்க சொல்ற சந்தேகம் நியாயமானது. நான் இந்த பக்கத்துக்கு வந்தேன். இப்போ ஒரு கல்யாணத்துக்கு போறாங்க, அங்க பேசுறாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க சொல்ல வர்றது ஈஷா யோகால அமித்ஷா சந்திச்சாரு, வேலுமணியை சந்திச்சாரு. வேலுமணி ஐயா ஒரு RSS தலைவருடைய விழாவுக்கு போனாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதெல்லாம் எதுக்காக நடந்தது? 4-5 மாசம் முன்னாடி, ஏப்ரல் மாசம் முன்னாடி எதுக்காக நடந்தது? அதிமுகவோட கூட்டணி வைப்பதற்கு. எடப்பாடி ஐயாவோட பேசினா அவர் எந்த பஸ்ல தொங்கிட்டே போனாரு, எத்தனை கார் மாறி போனாரு, எத்தனை ஆட்டோ மாறி போனாருன்னு ஒரு விவாதம் வருது. சோ வேலுமணியை வைத்து பேசுறாரு, செங்கோட்டையனை வைத்து பேசுறாரு, அங்க இருக்கக்கூடிய மற்றவர்களை வைத்து பேசுகிறாரு. சண்முகம் ஐயா வாய மூடிட்டு இருக்காரு, பாத்துட்டு இருப்பீங்க. முனுசாமி ஐயா எதுவும் பேசல, பாத்துட்டு இருப்பீங்க. அந்த விஷயம் நடந்து பாஜகவும் அதிமுகவும் கூட்டணிக்குள்ள வந்தாச்சுன்னு தாங்க சொல்லிடலாம். இப்ப இந்த கூட்டணியில யார் வர முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா விஜய் வரலாம் வாய்ப்பு இருக்கு. கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எடப்பாடி ஐயா தான் முடிவெடுக்கணும். பிஜேபிக்கு அதுல வேலை இல்லை. அதே மாதிரி இவங்க விசிகா வரலாம், யார் வேண்டுமானாலும் வரலாம், வாய்ப்பு இங்க இருக்கு. நீங்க சொல்ற நரேஷன்லாம் ஓகே. இப்போ எனக்கு தெரிய வேண்டியது பாமக திமுக கூட்டணிக்கு போகுமா? இந்த நகர்வை நீங்க எப்படி இவ்வளவு நேரம் இல்ல கோபாலகிருஷ்ணன், இவ்வளவு நேரம் சந்திரசேகர் ஐயாட்ட பேசும்போதோ 12 நிமிஷத்துக்கு மேல பேசும்போது பாமக வருவதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற அந்த கேள்வியை மட்டும் நீங்க கேட்டிருந்தீங்கன்னு சொன்னா, பாமகவை பொறுத்த வரைக்கும் ராமதாஸ் ஐயா என்ன சொல்றாரு, கூட்டணிக்குள்ள அவர் கட்சிக்குள்ளேயே பேரம் பேசுறாரு. என்கிட்ட யார் இருக்கீங்களோ அவங்களுக்கு தான் MLA அப்படிங்கிறாரு.
அப்ப எம்எல்ஏ சீட்டு கொடுக்கணும்னா என்கிட்ட நீ இருக்கணுங்கிறாரு. அந்த அளவுக்கு யாரும் இல்லை, எல்லாரும் அன்புமணிட்டு இருக்காங்க. ராமதாஸ் ஐயா மிக மூத்த தலைவர், அவரை பற்றி நான் இப்படி விமர்சிக்க விரும்பல, ஆனா அவர் அப்படி விமர்சிக்க வைக்கிறாரு. அவர் முடிவெடுத்து ஒரு பாமக கூட்டணிங்கிறது முடிவாக போறதுக்கு, ஏன்னா அன்புமணி ஐயா கிட்டதான் எல்லாரும் இருக்கு. அவர் பாஜகவோட கூட்டணி வைக்க சொல்லி காலில் விழுந்து கதறினாருன்னு சொன்னாரு. அன்புமணி சொல்றாரு இல்லைங்க, பாஜகவோட கூட்டணி வைங்கன்னு எங்களுக்கு சொன்னதே ராமதாஸ் ஐயா தான் சொல்றாரு. பையன் 2 பேர் பேசிக்கிறாங்க. கட்சி தலைவர்கள் பேசுவதாக எடுத்துக்கொள்ளாதீங்க. பாமகவை அப்படியே விட்டுருங்க. ஒன்னா ராமதாஸ் ஐயா பாமக பிளவுபடுத்தினது ஆபத்து தானே. நீங்க என்டிஏ கூட்டணிக்கு கூட பிளவுபடாது. 99% அன்புமணி ஐயா கிட்ட இருக்கும் போது பிளவுபடாது. அப்பாவுக்கும் பையனுக்கும் நிறைய உரையாடல்கள் நடந்து கொண்டிருக்கு. அதெல்லாம் நீங்க என்ஜாய் பண்ணுங்க. ஏன்னா பாமக வேளாண்மை பட்ஜெட்டை போட்டா அது உலகத்துக்கு சொல்ல மாட்டீங்க. 10 லட்சம் பேரை கூட்டி ஒரு கூட்டத்தை போட்டா அது உலகத்துக்கு சொல்ல மாட்டீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை வந்தா மட்டும் உலகத்துக்கு சொல்லுவீங்க. அது பாமகவுடைய தலையெழுத்து. கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா சொன்னாரு, ராமதாஸ் ஐயாவை பார்த்து வேலை இல்லாதவங்களோட நான் பேச மாட்டேன், வேலை இல்லாதவங்கள்ட்ட நான் பேச மாட்டேன்னு அவர் தான் சொன்னாரு. ஒரு பக்கம் விட்டுருங்க. ஒன்னா ராமதாஸ் ஐயா விருப்பப்படி அதிமுக கூட்டணி அமைய போகுது. ராமதாஸ் அவர்களுக்கு எல்லாரும் சேர்ந்து அழைப்பு கொடுக்கறாங்க. நீங்க சமீபத்துல விசிகாவுடைய பொதுச் செயலாளர் திரு ரவிக்குமார் சமூக வலைதளத்துல போடுறாரு, 1989 நடைபெற்ற சமூக நீதி போராட்டத்தை விடவும் மிகப்பெரிய அளவுல நீங்க போராட வேண்டியது இருக்கு, அதனால நீங்க வர வேண்டியது இருக்கு அப்படின்னு ராமதாஸ்க்கு ரவிக்குமார் என்ன பண்றாரு, முகநூல் வழியாக ஒரு பதிவு கொடுக்கிறாரு. இதே நேரத்துல செல்வ பெருந்தகை கொடுக்கிறாரு. கிட்டத்தட்ட எல்லா நகர்வுகளும் ராமதாஸ தனிப்பட்ட முறையில திமுகவுக்குள்ள கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு வடிவமா தானே பார்க்க முடியுது. இல்லைங்க, நீங்க ரவிக்குமார்னு சொல்ற விசிகா ஐயா பத்தி பேசுறீங்க. அவர் என்ன வேணாலும் கருத்து சொல்லட்டும், அதை பத்தி கவலை இல்ல. ஏன்னா திருமாவளவன் ஐயா தெளிவா சொல்லிட்டாரு, பாமக இருக்கிற கூட்டணிக்கு நான் வரமாட்டேன்ட்டாரு. ராமதாஸ் பேசி இப்ப என்ன பண்ண போறோம்? இல்ல விசிகாவுடைய ஜெனரல் செக்ரட்டரி அவர் சொல்றாரு. ஐயோ, நான் அவருடைய மதிப்பை எந்த விதத்திலையும் குறிப்பிட்டு சொல்லிங்க. திருமாவளவன் ஐயா சொல்லிட்டாரு பாமக இருக்க கூட்டணிக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டாரா இல்லையா? பிரிச்சிடுறாங்களே, ராமதாஸ்னு பிரிச்சிடுறாங்களே, பாமக கூட்டணிக்கு வரமாட்டேன்னு திருமாவளவன் சொல்றாரு. ஆனா திரு ரவிக்குமார் அவர்கள் ராமதாஸ் அழைக்கிறார். அங்கதான் ஒரு சிக்கல் இருக்கு. பாமகவில் யார் பேசுவதாக இருந்தாலும் தலைவருங்கிற ஒரு முறையிலையும் இந்தியாவில் மூத்த அரசியல்வாதிங்கிற மதிப்பிலையும் ராமதாஸ் ஐயாவோட பேசுறதுல எந்த தப்பும் இல்ல. நான் கோடிட்டு காட்டிட்டேன் உங்களுக்கு. ராமதாஸ் ஐயா தன்னுடைய தொண்டர்களுக்கே கொடுக்கக்கூடிய பார்கென் என்னன்னா, என்கிட்ட வந்தா தான் நான் உனக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுப்பேன்னு பார்கென் பண்ற பொசிஷன்ல இருக்காரு. நான் அதை அவரை ஏளனப்படுத்த விரும்பல, அப்படியே விட்டுருங்க. பாமக முடிவை அன்புமணி எடுக்க போறாரு. 99% அன்புமணி ஐயா கிட்ட தான் இருக்குங்கிறத தயவு செஞ்சு நம்ம 2 பேரும் முதல்ல புரிஞ்சுப்போம். இப்போ அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாயிடுச்சு. தேமுதிக வாபஸ் வாங்கறதுக்கு முந்தின நாள் வரைக்கும் எல்லாரோடையும் பேரம் பேசிட்டு கடைசியில ஒரு முடிவு எடுப்பாங்க. தேமுதிகவை விட்டுருங்க. அவங்க யாரோட வேணாலும் பேரம் பேசலாம், ஆஸ்திரேலியால கூட போய் பேரம் பேசுவாங்க, அவங்கள விட்டுருங்க. பாமகவை பொறுத்த வரைக்கும் அன்புமணி ஐயா முடிவு எடுக்க போறாரு. அந்த முடிவை அவர் நவம்பர்ல அறிவிக்கிறாரா, நாளைக்கு அறிவிக்கிறாரா, இல்ல ஜனவரியில அறிவிக்கிறாராங்கிறது மட்டும்தான் முக்கியம். ஒரே ஒரு விஷயம் நான் உங்களை கேட்கிறேன். இவ்வளவு நாள் ராமதாஸ் ஐயா தான் பாமகவை நடத்தி கொண்டு வந்தாருன்னு நாம நினைக்கிறோம். ஆனா அவர் நான் தலைவரா இருக்க மாட்டேன், என்ன தலைவரா இருந்தா சவுக்கால் அடி சொன்னதா நம்ம மறந்துடுவோம். அன்புமணி எதை முடிவு எடுத்தாருன்னு வச்சுப்போம். மாத்தி மாத்தி கூட்டணி அமைத்து என்னுடைய கட்சி ஒரு வலு இல்லாம போயிடுச்சு. ஒரு தேசிய சிந்தனையோட ஒரு கூட்டணி நான் வைக்கணும், எனக்கு அதிமுகவும் ஒண்ணுதான் திமுகவும் ஒண்ணுதான்னு அன்புமணி ஐயா தெளிவா சொல்றாரு. திமுகவுக்கு எதிரான கருத்துக்களை ரொம்ப தெளிவா ஆணித்தரமா எடுத்து வைக்கிறாரு. அதுக்கு மேல உங்களுக்கு அவர்கிட்ட இருந்து என்ன சந்தேகம் ஏன் வருதுங்கிறது தான் என்னுடைய நம்பர் 1. 2வது, இப்போ பாஜக அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பாமக ஒரு முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறது இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். தேமுதிக ஒரு முடிவை கடைசி நேரத்துல அறிவிப்பாங்க, நான் அதை ஒத்துக்கிறேன். அது வெயிட்டெல்லாம் பார்த்து முடிவு பண்ணுவாங்க. ஆனா இப்ப முடிவெடுக்க வேண்டியது விஜய் அப்படிங்கிறது மட்டும்தான் இஷ்யூவா இருக்கு. விஜய் ஏதாவது சொல்ல போறாரா அதிமுகவிடம், பாஜக இருந்தால் நான் வரமாட்டேன்னு சொல்ல போறாரான்ற கேள்விக்கு மட்டும்தான் நாங்க யோசிச்சிருமே ஒழிய வேற எதுக்கும் யோசிக்க வேண்டாம். இன்னொன்னு உங்களுக்கு அடித்து சொல்றேன், அப்படி ஒரு கூட்டணி அதிமுக பாமக விசிக விஜய் கம்யூனிஸ்ட் ஒரு கூட்டணி அமைந்தது அப்படின்னு சொன்னா பாஜக அழகா தமிழகத்தை காப்பாற்றினா போறோம், தீயசக்தி எம்ஜிஆர் அழைத்த திமுக தோத்தா போறோம்ன்ற ஒரு எண்ணத்தோட பாஜக செயல்படும். ஆனா நான் உங்ககிட்ட திரும்பி கேட்கிறேன், கடந்த 24-26 மாதங்களாக அதிமுகவை பற்றியும் அதில் பிளவுபட்டதுங்கிறத பற்றியும் அதனுடைய கூட்டணியை பற்றியுமே பேசப்பட்டிருக்க. அமித்ஷா அவர்களும் எடப்பாடி ஐயாவும்
2 பேரும் சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. முருகன் மாநாடு முடிஞ்ச உடனே எடப்பாடி ஐயா ஒரு விஷயம் நேற்று முந்தானத்துக்கு கேட்கிறாரு, நீங்க எலக்ட்ரிக் விலையும் மற்ற விலையும் ஏற்றி விட்டுட்டு ரயில்வேல வெறும் பைசா உயர்வுக்காக பேசுகிறீர்களே என்று செல்லக்கழிவாக ஸ்டாலின் ஐயாவை பார்த்து கேட்கிறாரு. இதுக்கு மேல அந்த கூட்டணியில ஒரு டவுட் இருக்குங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு ஏன் வருது? என்ன பொறுத்த வரைக்கும் இந்த விவாதம் எங்க போகணும் அடுத்த அரை மணி நேரம்னு நான் ரிக்வெஸ்ட் பண்ணுவேன்னா, திமுக கூட்டணியில் இருப்பவர்கள் தொடர்ந்து இருப்பார்களாங்கிறது தான் மெயின் கேள்வியா வரணும். இருப்பவர்கள் இருப்பார்களாங்கிற கேள்வியை நீங்க விசிகாவை பார்த்து கேட்டீங்க. யார் நகர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? விசிகா ஏன் நகரணும்? விசிகாக்கு அப்படி ஏதாவது சிக்கல் திமுக கூட்டணியில இருக்குதா? இல்லைங்க, உங்க வால்யூம் எனக்கு கொஞ்சம் ஃபீபிளா வருது. ஆனா நான் உங்களுக்கு உங்க கேள்வியை நான் புரிஞ்சுக்கிறேன். பாமக அதிமுக பாஜக கூட்டணியில் எந்த ஒரு சலசலப்பும் வருவதற்கு சாத்தியங்களே இல்லை. ஆணித்தரமாக சொல்லுகிறேன். அப்பாக்கும் பையனுக்கும் நடக்கிற சண்டையை மதிப்போம். அதை மதிச்சுட்டு அதுல இருந்து கொஞ்சம் லைட்டா விலகி இருப்போம். ஏன் அப்படின்னு சொன்னா அங்க கட்சி சார்ந்து பேசவே இல்லை. இவர் என்ன சொல்றாரு? பாஜக கூட்டணியை வைக்க சொல்லி காலில் விழுந்து கதறினார்கள் அப்படிங்கிறார் ராமதாஸ் ஐயா. அம்பின்மணி என்ன சொல்றாரு? அவரோட ஒரு 3 பேர் இருந்திருக்காங்க. அதுல எங்கேயோ ஒரு குழப்பம் இருக்கு. அவர் தான் எங்களுடைய தலைவர், அதுல எந்த குழப்பமும் இல்லை. அவர் கட்டளைகள் எல்லாம் நிறைவேற்றுவோம் ஒரு தலைவராக அப்படின்னு அன்புமணி உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டாரு. அதுக்கு மேல உங்களுக்கு ஏன் பாமக மேல சந்தேகம் வருது? செல்வ பிறந்தகை எதுக்காக வேணாலும் போயிருக்கலாம். 2026 நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சிக்கல் இருக்கு, அதை காப்பாத்துறதுக்கு நீங்க கொஞ்சம் உதவணும் பேசியிருக்கலாம், தெரியாது. ஏன்னா செல்வ பிறந்தகை ஐயாவை அனுப்பிச்சு பாமகவுடன் ஒரு கூட்டணி பேச வேண்டிய நிலைமை கண்டிப்பா யாருக்கும் இல்லை. ராமதாஸ் ஐயா தான் எல்லாரோடையும் நல்லா பேசுறாரு, திருமாவளவன் ஐயா கூட நல்லா விசாரிக்கிறாரு. ஆனால் ஆணித்தரமாக பேசியிருக்கிறது 3 பேர். நம்பர் 1 விசிகா. திமுக கூட்டணியில் இருந்து கொண்டு அவர் யாருக்கோ சொல்றாரு பாஜகவை சேர்த்தால் நான் வரமாட்டேன்னு யாருக்கோ சொல்ல. திமுக சத்தியமா சொல்ல, அது உறுதியான. திமுக பாஜக கூட்டணி வருவதற்கு வாய்ப்பு இல்லை. ஆண்டவன் அப்படி ஒரு துன்பத்தை தமிழ்நாட்டுக்கு கொடுத்துட மாட்டான், வச்சுப்போம். ஆனால் அடுத்த கேள்வி என்னன்னா, அவரு அத்தனை பேசிக்கா சொல்லிட்டாரு. இப்ப துரைவைகோவை பொறுத்த வரைக்கும், என்னை பொறுத்த வரைக்கும் அவர் கண்டிப்பா என்ன முடிவு வேணாலும் எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் என்ன பண்ண போறாங்கிறது விஜய் கையில இருக்க ஒழிய திமுக கையில் இல்லை அப்படிங்கறத தயவு செஞ்சு நம்ம புரிஞ்சுக்கிறது நல்லது, என்னை பொறுத்த வரைக்கும்.